அன்னைக்கு ஒரு சீடன் தன்னுடைய குருநாதரை பார்த்து கேட்டான், கடவுள் ஒருவரே என்றால் அவரே எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுடைய சந்தேகத்தை போக்க நினைத்த குருநாதர், இங்க பாருப்பா, இப்ப நான் நடு ரோட்ல படுத்துக்கிறேன், என்னை கடந்து போறவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரோட்ல படுத்தாரு. அவன் கொஞ்சம் தூரமா நின்னான். முதல்ல ஒரு திருடன் வந்தேன், வந்து பாவம் நைட்டு எங்கேயோ போய் திருடிருப்பான் போல, அந்த களைப்புல தூங்கிட்டான், போலீஸ்ல மாட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்க்கிருந்தான். அடுத்து ஒரு குடியார வந்தேன், வந்து இவன மாதிரி எல்லாம் நான் ரோட்ல விடுற அளவுக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்க்கிருந்தான். அடுத்து மூன்றாவதாக ஒரு பக்தன் வந்தான். பாவம் சாமி கடுமையான விரதம் இருந்திருப்பாரு போல, அந்த களைப்புல மயங்கி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். விழித்தெழுந்த குருநாதர், பார்த்தாயா, இப்படித்தான் கடவுள் அவரவர் பார்வைக்கும் மனதிற்கும் ஏற்ப வடிவம் எடுக்கிறார் என்று தன்னுடைய சீடனின் சந்தேகத்தை போக்கினார். சீடனும் தெளிவு பெற்றான். ஏனென்றால் மனமே கடவுள்.